ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உடல் ஆரோக்கியத்துடன் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்காக துவா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா மசால் பூரி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? குழந்தைகள்லாம் இப்போ வீட்டில் இருக்காங்க, எக்ஸாம் முடிஞ்சு ஆஃப் டேயில் வந்துடுறாங்க, இல்லாட்டி 10 டேஸ் லீவ் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மழை காலம் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது மசால் பூரி தான். எப்படி செய்யணும்னு பார்க்குறேன். எங்கள் பாப்பா தான் செய்யுது. இது எக்ஸ்ட்ரா குக்கிங்கை தவிர எது செஞ்சாலும் எல்லோரும் வீட்டில் ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க, எல்லாருமே செய்வாங்க. இந்த மாதிரி செய்யுங்க. சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பச்சை பட்டாணி கூட போடலாம், இல்லாட்டி வெள்ளை பட்டாணி கூட இருக்குது, அது கூட போடலாம் நீங்கள். அது உங்கள் சாய்ஸ் தான். க்ரீனும் போடலாம், ஒயிட்டும் போடலாம். வேறு இந்த மாதிரி எல்லா டாப்பிங்லாம் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி இப்படி சூப்பரான பூரி தயார். மசாலா பூரி தயார். இப்படி இருக்குது பார்த்திங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு இது இந்த சேவுக்கு உண்டான மாவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் மாவு, கடலை மாவு, 1/4 டம்ளர் அரிசி மாவு, அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக சோடா மாவு, கொஞ்சமாக உப்பு, எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். புளியறதுக்கு வரும், இந்த இடியாப்ப குழலில் போட்டு பிரியறதுக்கு. அப்புறம் இந்த சோடா மாவு கொஞ்சம் அதிகமாகவே போடணும், நல்லாயிருக்கும். அப்போ உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தாலும் அதுவும் போடலாம். இந்த ஷேவுக்கு நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் ஆயில் வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றினாவே போதும். இதுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கெட்டியாக புழிஞ்சி எடுத்துடணும். இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பிழிஞ்சி எடுத்துட்டோமா, ஒரு 2-3 இது இந்த மாதிரி சின்ன அதில் வரும். ஒரு குட்டி டம்ளரில் தான் போட்டேன், இந்த அளவுக்கு இருந்துச்சு. இது நமக்கு இந்த டிஷ்க்கு இது போதும். சுட்டு எடுத்துட்டோமா. அப்புறம் இந்த பூரி எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இது மளிகை கடையிலெல்லாம் விற்கிது இந்த மாதிரி அதோட பூரியோட அது நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம்னா பொறுமையாக இது சுடணும். இல்லாட்டா எல்லாமே கருகிடும். அதிகமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி சுட்டிங்கன்னா இப்படி நல்லா பந்தாட்டம் வரும். இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும் இந்த பூரியெலாம். இந்த மாதிரியும் ஒரு 4-5 வேஸ்ட்டும் ஆகும். புரியாமல் இப்படி எலும்பாமல் கூட இருக்கும். அப்படியே நீங்கள் கம்மியில் வச்சு தான் சுடணும். இது சேவ் பொரிச்ச எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்கலாம் நம்ம. எல்லா வயசுக்காரங்களுக்கும், எல்லா பீப்புள்ஸ்க்கும், ஜென்ஸாக லேடிஸாக குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த மசால் பூரி, பானிபூரி எல்லாமே பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சால் இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு மசாலாவுக்கு 4 தக்காளி, 5 வெங்காயம், கொஞ்சோன்னு ஒரு பீஸ் இஞ்சி, 4-5 பூண்டு எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரித்து ஒரு கவரில் வச்சிருச்சு. பானிபூரிக்காரன மாதிரி அப்படின்ட்டு எங்கள் பாப்பாவை போட்டு வச்சிருச்சு. அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு மசாலா என்ன போடுறாங்கன்னு தெரியலன்னு இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட் தான் எல்லாத்துக்குமே. நம்மள்ட்ட வீட்டில் இருக்கிறதே வச்சு செஞ்சிடலாம் எல்லாமே. பச்சை பட்டாணி நீங்கள் ஈவினிங் செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கொஞ்சம் 2 உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டு உருளைக்கிழங்கு தண்ணியை எடுத்துகிட்டு கொஞ்சம் பாதி நீங்கள் ஃபுல்லாக அப்படியே முழுசாக போட்டுருங்க. பட்டாணி பாதி மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடித்து போட்டுடலாம். அப்புறம் இந்த மசாலா
எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை அரைச்சதெல்லாம் போட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான் இதுக்கு. இது எல்லாமே போட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜார்லேயும் அடித்து வச்சுருந்தோம்ல பட்டாணி, அதையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. மசாலா வந்து நல்லா பச்சை வாசம் போகணும், இந்த கொத்தமல்லி வாசம்லாம் போச்சுன்னா லெமன் வந்து 1/2 லெமன் புழிஞ்சிங்கன்னா அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருக்கும். நல்லா கொதிச்சனே அதுக்கப்புறம் வந்து அந்த உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே நல்லா நசுக்கி அதில் போட்டுக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா கூட இதுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். இந்த மழைக்கு சூடாக ஈவினிங்கில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது நேற்று ஈவினிங் தான் செஞ்சது. இது எப்படி பானிபூரி மசாலா மாதிரி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா ஆனால் கொதிக்கணும், எல்லாமே போட்டு நல்லா சூப்பராக. ரொம்ப வந்து கெட்டியாக வைக்கக்கூடாது, இது லிக்விடாக இருந்தால் தான் கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து இந்த மசாலா ஊற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்படி உடைக்கக்கூடாது, இந்த பாப்பா உடைக்குது அப்படி, இது இப்படி விரல் உள்ளே விட்டு உடைச்சிங்கன்னா தான் எங்கேயும் செதறாமல் இருக்கும். இல்லைன்னா எல்லா பக்கம் தெறிக்குது அப்படியே. சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் உடையிறதும் இல்லை, இது கெட்டியாக இருக்கிறனால நீங்கள் பார்த்து செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மசாலா, அப்புறம் 2வது பானிபூரி, அப்புறம் மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் மசாலா. ஒரு 4-5 பூரி பிடிக்கும் இதுக்கே, உடச்சி போடுறதுக்கே. ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தடவை இந்த மசாலா ஊற்றணும். மசாலா ஊற்றி டாப்பிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு கேரட் திருவி வச்சுக்கணும், வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும் பொடி பொடியாக, அப்புறம் கொத்தமல்லி. கேரட் போடணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து அந்த சேவ் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதுவும் வந்து கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவங்களுக்கு போட்டுக்கலாம். இது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணனே உடனே சாப்பிட்றணும், இல்லாட்டி ஊறி போயிடும். அப்புறம் வந்து அந்த இதுலேயே வந்து கொஞ்சம் அவுல் மிச்சரும் சுட்டுட்டேன். இது ரெசிபி வந்து இன்னொரு நாளைக்கு போடுறேன். சூப்பராக இருந்துச்சு. அவுல், இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, பொட்டுக்கடலை, நடுக்கடலை எல்லாம் போட்டு இது சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பூரி. தேங்க்யூ.